Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 834 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிக் மாம ஜிம்பை பயங்கரமா வெறியேத்தி விட்டுட்டான். இனிமேட்டு நீ என்னோட எதிரிடான்னு சொல்லி அந்த சூரியனை பிடிச்சு ஒரே அடி அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா நெருப்பு பரவும் எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. தீக்கடையாக்கின கதை இதான். நல்ல வேலை ஜிம்பைக்கும் ஒன்னாகல, லூஃபிக்கும் ஒன்னாகல. ஆனா இப்ப அவ இருக்க காண்டுக்கு நம்மளுக்கு எங்க ஓனாலும் சரி விரட்டி கொல்லாம விட மாட்டான். சாவகடான்னு சொல்லி கண்டமேனி அட்டாக் பண்ணுவா. தப்பிக்க முடியாம தப்பிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல தான் யாரோ ஒருத்தர் சுத்தில வச்சு பிக் மாமோட அம்மா போட்டோவை ஒரே போடா போட்டு மூணா பொழந்துட்டான். அங்க இருக்க எல்லாருமே பதறுவாங்க. ஐயோ அத போய் உடைச்சிட்டானே, அதர் கார்மலோட போர்ட்ரேட் உடைஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இனிமேட்டு அவ்வளவுதான், நம்ம எல்லாம் செத்தோண்டே முடிவு பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம உடஞ்ச உடனே அவளும் அதை நோட் பண்ணிடுவா. எல்லாத்துக்குமே பதட்டம். ஐயோன்னு இங்க நம்மளுக்கு பூரா செம ஹாப்பி. ஏன்னா இவங்க பிளானோட ஆணி வேறே இதுதான். அந்த வேலையை பண்ணியாச்சுல்ல, அதனால சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க. இப்ப அவளுமே அந்த உடஞ்ச இமேஜ பார்த்ததுனால இனி காட்டு கத்த போறா. அந்த டைமுங்கும் போது இவளை போட்டு தள்ளிடலான்னு சொல்லி பெஜி ரெடியா இருப்பான். இங்க போட்டோ உடைச்சவன் அவனோட மாஸ்க கொஞ்சமா கழட்டுவான். அங்க கேம் லான்ச்சரோட இவனுக்கு ரெடியா இருக்கானுங்க. அங்க எல்லாம் பதறிட்டு இருக்காங்க, இங்க எல்லாம் செதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த போட்டோவை சுத்தில வச்சு பொல்லந்து கட்டினது நம்ம ப்ரூக்னு. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூக்க பாக்குறவனுங்க எல்லாம் என்னடா இவன் மூஞ்சையே பிச்சு எறிஞ்சிட்டான்னு பயங்கரமா ஷாக் ஆவாங்க. அட மூதேவியலா, என் மூஞ்சே இதான்டாம்பா. பிக் மாம் தான் ப்ரூக்க பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. ஏன்னா அவன் செத்துட்டான்னு அவன் நினைச்சா. பார்த்தா கடைசியில பையன் உயிரோட இருக்கானே. நான் எல்லாம் எப்பவோ செத்துட்டேன், இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கா பாரு லூசுமா. அப்ப அந்த போட்டோ பாப்பா, அவனை பாப்பா போட்டோவை பாப்பா. கண்ணுல அப்படியே ரிங்கு சுத்தி கண்ணா பின்னான்னு அப்படியே கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு லூசு மாதிரி பெணாத்த ஆரம்பிச்சிருவா. என்னடானா அவ ஆசாசையா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த வெட்டிங் கேக்கு, உங்க அம்மாவோட போட்டோ, அப்புறம் இவளுக்கு பிடிக்காத நம்ம லூஃபி, அப்புறம் இவங்களுக்கு தேவைப்படுற ஜிம்பைன்னு எல்லாமே அட் அ டைம்ல ஆப்போசிட்டா நடந்த உடனே அவளால தாங்கிக்க முடியல போல. சோல் கிங்கும் வேற உயிரோட தானே இருக்கான். அதனால அப்படியே தலை கிருன்னு சுத்தி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே திரிவா. அப்புறம் என்ன, வழக்கம் போல ப்ரூக்கு, லூஃபி, ஜிம்பைன்னு கையில சிக்கிற நம்மளுக்கு எல்லாத்தையுமே கண்டமேனி அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்போ அந்த பிக் மாம் கொலாப்ஸ் ஆகி காட்டுத்தனமா கத்தணும். அது வரைக்கும் நம்ம பயிலுக்கு உயிரோட இருக்கணும். அப்பதான் இவங்களை போட்டு தள்ளி எஸ்கேப் ஆக முடியும். அதனால படாத பாடுபட்டு இருப்பானுங்க. அதுலயே அந்த லூஃபி உருவத்துல வந்துச்சு அனிமல்ஸுங்க, அதுங்க தான் வேற லெவல் அட்டூழியம் பண்ணும். வந்திருக்க கெஸ்ட் மேல எல்லாம் பாயின்னு பாஞ்சி ஒரு வழி பண்ணிருங்க. இத பார்த்த வின்ஸ்மோக்கு செம்ம கடுப்பாயிருவான். அட அவனுக்கு இன்னுமே தெரியல பிக் மாம் ஆளுங்க எல்லாம் இவனை கொல்லலான்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹேட்ஸ் தான் இப்ப அவன் பையனோட கல்யாணத்தை கெடுத்துட்டாங்க. அவங்கள ஒரு வழி பண்ணணும்னு அவனோட கியர்ஸ், சூட்ஸ், வெப்பன் எல்லாத்தையும் திரும்பி கேட்பான். கொடுத்துருவானுங்களா என்ன? அந்த பெரோஸ்பரோங்கிறவன் அதான் இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல, சைலண்டா உட்காருங்க, எங்களுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரம் இங்க அந்த சஞ்சி நம்ம புட்டிங்க அந்த இடத்த விட்டு காப்பாத்தி தூக்கிட்டு போவான். ஏன்னா அங்க பயங்கரமா அலப்பற நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல புட்டிங்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனா அவ என்ன பண்ணுவா, தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே டப்புன்னு கண்ணை வச்சு சுடுவா. ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப். புல்லட் அப்படியே நெத்திய கிராஸ் பண்ணி போகும். உடனே அவன் கீழே போட்டுருவான். மறுபடியும் விடாம டொப்புன்னு 10 டைம் ஆச்சு சுட்டுக்கிட்டே இருப்பானா பாருங்களேன். ஆனா எதுலயுமே சஞ்சிய தொட கூட முடியல. அவ அப்பவும் சொல்லுவா, இதுதான் நான், என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, நான் உன்னைய கொன்னே தீருவேன், என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது, இதுதான் நான். மக்கள்ல நிறைய பேர்த்த நான் இப்படித்தான் ஏமாத்திருக்கேன்பா. சஞ்சய் ரிட்டர்ன் பார்த்துட்டு நீ மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கியா இல்ல உன்னை ஏமாத்திட்டு இருக்கியான்னு கேட்பான். அப்படி அவன் சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆவா அண்ட் காண்டாவா. மேட்ரு என்ன, முன்னாடி எல்லாம் இவன் நல்ல பொண்ணாதான் இருந்தா, அதாவது சின்ன வயசுல. ஆனா அவங்க அம்மாவோட சேர்த்தி மத்தவங்க எல்லாருமே அவளோட 3வது கண்ணை பார்த்து மான்ஸ்டர் அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணதுனால தான் அவ இந்த மாதிரி மாறிட்டா. ஆனா அவளால அதை ஏத்துக்க முடியல. இல்ல நான் இப்படித்தான்னு சொல்லி அழுதுகிட்டே மறுபடியும் சுட போவா. ஆனா அவளால சுட முடியாது. அந்த டைம் தான் வலிய விடு புட்டிங்கன்னு சொல்லி அந்த டெய்ஃபுக்குன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் அவனோட ஜீனியை வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த டைம் கூட நம்ம செஞ்சு புட்டினை காப்பாத்தி உனக்கு ஒன்னு அடிப்பல்லையன்னு தான் கேட்பான். எந்த அளவுக்கு இந்த நிலைமையிலேயே நம்ம பையன் நல்லவனா இருக்கான் பாருங்க. இப்ப அவனுக்கு என்ன கடுப்புன்னா, ஸ்டார்டிங்லயே அவன் மட்டும் கரெக்டா நம்ம செஞ்சியை கொண்டிருந்தானா இந்நேரத்துக்கு அடுத்தடுத்த வேலை ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருந்திருக்காது. ஆனா அவ பண்ண ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் இப்ப இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சுன்னு சொல்லி, பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு அவனோட ஜீனியை உருவாக்குவானா. புட்டிங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவனை நானே போட்டு தள்ளுறேன் ப்ராமிஸ்னு சொல்லி அவன் கால்கிட்ட போய் நிப்பா. ஒரே அடியா அடிச்சு அவளை திருக்கி விட்டுருவான். அது எப்படி நம்ம சஞ்சியால ஒத்துக்க முடியும்? ஏன்னா புட்டிங்க இப்ப அவனோட ஒய்ஃப் விடுவானா என்ன? அந்த ஜீனி கொலவெறியோட பெரிய சைஸ்ல பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணும். நம்ம பயிலும் கால்ல அனல் பறக்க அட்டாக் பண்ணுவான். இப்ப டெய்ஃபுக்கு சஞ்சி இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.